சிங்கப்பூரில் இப்போ இருக்க வெதர் கண்டிஷனுக்கு வீடே ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க மாதிரி தான் இருக்குது. நம்மளா கேட்கவா வேணும், ஆல்ரெடி ஃப்ரீஸ் ஆகி போய் தான் இருக்கோம். சூடாக ஒரு கப் காஃபியை குடிச்சு ஃப்ரீஸ் மோட ஆஃப் பண்ணலான்னு பார்த்தா ஃப்ரிட்ஜில் பால் இல்லை. சரி, நமக்கு பக்கத்தில் தான் இருக்குது, சூப்பர் மார்க்கெட் போகலான்னு சொல்லிட்டு கொடையை பிடிச்சிட்டு கிளம்பியாச்சு. காஃபியும் டீயும் உடம்புக்கு கெடுதல், இதை ஏன் குடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிளம்பி வருவாங்க. இதில் ஒரு விஷயத்த மட்டும்தான் யோசிக்கணும், நாம் கன்சியூம் பண்ணுற எந்த ஃபுட் ப்ராடக்டாக இருந்தாலும் நம்ம பாடிக்கு ஓகேவா நாட் ஓகேவாங்கிறத மட்டும்தான் யோசிக்கணும். சிங்கப்பூரை பொறுத்த மட்டும் எல்லா ஃபுட் ப்ராடக்ட்ஸோட பேக்கெட்லேயுமே அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் மெயினாக அந்த பீவரேஜஸ்லாம் நியூட்ரி கிரேட் மார்க் இருக்கும். அதை வச்சே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் எது நல்லது எது கெட்டது, இதை வாங்கலாம் வாங்க வேண்டாம் அப்படின்னு. இந்த நியூட்ரி கிரேட் மார்க்ஸ் எல்லாம் எதை பேஸ் பண்ணி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்ஸில் இருக்கக்கூடிய சுகர் லெவல் அண்ட் சேச்சுரேட்டட் ஃபேட்டு அண்ட் சால்ட்டு, இதை பேஸ் பண்ணி தான் வித் கலர் கோடோட A to D வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஹெல்த்துக்கு ஓகே அப்படின்னு பார்த்தா கிரேட் A மட்டும்தான். இதே ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிறப்ப கிரேட் பியும் சியும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கிரேட் டியை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நான் மோஸ்ட்லி மெஜியில் கிரேட் A 0 ஃபேட் மில்க் இருக்குல்ல, அதுதான் வாங்குவேன். அது கிடைக்கலங்கிற பட்சத்தில் வேணால் கிரேட் B சூஸ் பண்ணுவேன். நாம் ஓவர் ஹெல்த் கான்சியஸாகவும் இருக்க வேண்டாம், ஓவர் ஹெல்த் நெக்லிஜென்ஸாகவும் இருக்க வேண்டாம். ஏதோ இன்னும் கொஞ்சம் வருஷம் உயிர் வாழ்கிற மாதிரி ஸ்மார்ட்டாக சூஸ் பண்ணால் போதும்.